that strength that brings women together and helps them move forward. Self-help groups. Central Bank of India, under DAY NRLM, provides financial support to self-help groups and through Sent Nari Shakti to their members. Central to you since 1911. தினமணி நேயர்களுக்கு வணக்கம். மேற்கிந்திய தீவுகளை தென்னாப்பிரிக்கா வீழ்த்துமா, ஜிம்பாப்வேவை சேப்பாக்கத்தில் இந்தியா வீழ்த்துமா அப்படின்ற கேள்வி தான் எல்லாமே இருந்தது. காரணம் என்னன்னா, இந்த இரண்டு முடிவுகள் தான் இந்திய அணியின் அரையிறுதி வாய்ப்பை தக்க வைக்கும். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மேற்கிந்திய தீவுகளை தென்னாப்பிரிக்கா ரொம்ப எளிதாக வீழ்த்திட்டாங்க. இந்திய அணியும் ஜிம்பாப்வேவை ரொம்ப எளிதாக வீழ்த்திட்டாங்க. ஸோ இதன் மூலமா என்னன்னா, இந்திய அணியின் அரையிறுதி வாய்ப்பு தக்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த குரூப்ல இருந்து வேர்ல்டு கப்புக்கு தென்னாப்பிரிக்காவும் மேற்கிந்திய தீவுகளும் போவாங்க அப்படின்ற மாதிரி கணிச்சு வச்சிருந்தா நம்ம தமிழ் நம்மளோட நினைஞ்சிருக்கிறாங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தமிழ் வணக்கம். வணக்கம். ஸோ எல்லாரும் இந்திய ரசிகர்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தென்னாப்பிரிக்கா மேட்ச்ல போ அப்படின்னு விரட்டுற மாதிரி ஒரு கேமை தென்னாப்பிரிக்கா ஆடி முடிச்சு வெஸ்ட் இண்டீஸை ஒரு நசுக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம் அகமதாபாத்ல. ஸோ சந்தோஷமா? எஸ், ஹாப்பி தான். எனக்கு இந்தியா டீமுக்கு ஒரு சான்ஸ் கிரியேட் ஆகிருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஹாப்பி தான். ஃபைன். ஸோ நம்ம அதுதான் சொல்லியிருந்தோம். அவங்க ஜெயிச்சாதான் இந்தியா அன்னைக்கு பிரச்சனை இல்லை, இல்லைனா நெட் ரன் ரேட்டு அதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் தென்னாப்பிரிக்கா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இந்திய அணிக்கு உதவி இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோட தான் இந்திய அணி ஜிம்பாப்வேக்கு எதிராக விளையாண்டாங்க. சேப்பாக்கம்ல டாஸ் வின் பண்ண ஜிம்பாப்வே பந்து வீச்சு எடுத்து இந்திய அணிக்கு உதவுனாங்களா? ஸ்டில் ஒரு அது ஏன் அந்த டிசிஷன் எடுத்தாலும் கன்ஃபியூஸாகவே இருக்கு. ஏங்க உனக்கு நான் என்ன நினச்சேன்னா, சரி இந்தியாவுக்கு டாஸ் விழணும், டாஸ் விழுந்து சூரியகுமார் யாதவ் பேட்டிங் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் எல்லாருமே அதான் நினச்சிருப்பாங்க. ஒரு நெட் ரன் ரேட் நல்லா உயர்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்தியா இருந்துச்சு. சரி ஜிம்பாப்வே டாஸ் விழுந்துருச்சு, ஓகே அவர் என்ன பண்ண போறாருன்னா பேட்டிங் எடுப்பாருன்னு பார்த்தா பவுல் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு என்னங்க அது இப்படி நீங்களே தூக்கி அவங்க கையில் எந்த வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா நண்பேண்டா அப்படிங்கிற மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸாக அமைஞ்சு போச்சு. ஸோ மேட்ரு என்னன்னா இந்திய அணிக்கு நெட் ரன் ரேட் தேவையாக இருந்தது. ஆனால் மேற்கிந்திய தீவுகளின் தோல்விக்கு அப்புறமா அது பிரச்சனையில் நான் போச்சு, இந்தியா வெற்றி பெற்றல ஆகும் அப்படின்ற மாதிரி ஆனதுக்கப்புறமா. பட் இருந்தாலுமே இந்திய அணிக்கு அது ஏன் அட்வான்டேஜாக இருந்ததுன்னா, இந்த T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி வெற்றி பெற்ற ஆட்டங்கள் எல்லாமே முதல் பேட்டிங் செய்து தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக மட்டும்தான் இரண்டாவது பேட்டிங் செஞ்சாங்க. அதில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஸோ அந்த சிக்கல் என்னவா இருக்குன்னு பார்க்குறப்போ ஜிம்பாப்வே கேப்டன் சிக்கந்தர் ராசா இந்தாங்க ராசா வேணா நீங்கள் பேட்டிங் முடியுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்திய அணியில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நிறைய மாற்றங்கள் இருந்தது. ரிங்கு சிங் வெளியில போனாரு, வாஷிங்டன் சுந்தர் வெளியில போனாரு. வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறமா ரிங்கு சிங் பதிலாக யார் வருவான்னு நம்ம யோசிச்சிட்டே இருந்தப்போ அதே மாதிரி சஞ்சு சாம்சன் கொண்டு வந்துட்டாங்க. சஞ்சு பேட்டிங் ஆடலாம் வாருமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா அவங்க பேக் டு அந்த பழைய ஒரு ஃபார்மேட்டுக்கே போயிட்டாங்க. ஓப்பனர்ஸ் அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும், இஷான் கிஷன் நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல காம்பினேஷன் போயிட்டாங்க. 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்த டாப் 3ல இப்போ ஒரு ரைட் ஹேண்டர் பெரிய ஒரு நிம்மதியா இருக்கு. எஸ், அதை நம்ம மேட்சோட ரிசல்ட்லேருந்தே பார்க்க முடிஞ்சு எவ்வளோ டாமினண்ட்டாக விளையாண்டுருப்பாங்க. இந்த டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட்டு வெஸ்ட் இண்டீஸ் ஹையஸ்ட் ரன்னாக இருந்தாங்க, 254 அடிச்சு. நேற்று மேட்ச்சில் 256 அடிச்சு என்னன்னா இந்தியா அதை ஹையஸ்ட்டாக மாற்றிட்டாங்க. ஒரு பழைய இந்தியாவை பார்க்க முடிஞ்சு. இப்போ தான் இந்த டோர்னமெண்ட்லேயே இந்த லீக் மேட்ச் இந்த சூப்பர் 8 ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ தான் ரொம்ப டாமினண்ட்டாக விளையாண்டுருக்காங்களோ, ஒரு ஹோப் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் நாங்கள் திரும்பி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா ஒரு ஸ்டேட்மெண்ட் முன்னாடி வச்சிருக்கு. அதுக்கு சாட்சி தான் நேற்று விளையாண்ட அந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷனாக இருக்கட்டும், எல்லாம் அந்த ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்தா எல்லாருமே ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க, நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த T20ல ஓப்பனர்ஸாக இருந்தால் நாங்கள் டக் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்திய அணியின் தொடக்க பேட்டர்கள் நேற்று ஒரு நல்ல அதிரடியான ஒரு தொடக்கத்தையே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சஞ்சு சாம்சன் முதல் ஓவர்லேயே ஒரு சிக்ஸர்லாம் விளாசி அப்பாடா அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு. அபிஷேக் சர்மாவும் நேற்று கொஞ்சம் ஸ்லோ பால்ஸுமே கொஞ்சம் சரியாக கணிச்சு 6-4லாம் அடிச்சு அவர் ஒரு ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படின்னே நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நல்ல பேட்டிங் ஆரம்பிச்சாங்க. அவங்க ஒரு டோன் செட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த டோனை அப்படியே இஷான் கிஷன் அடுத்து கேரி பண்ணார். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் வந்த உடனே எந்த நேரமும் எடுத்துக்காம தன்னோட அதிரடியை வெளிப்படுத்தினார். விக்கெட் வாய்ப்பு அவருக்கு ஒரு கேஸ்ட் வாய்ப்புலாம் கொடுத்தாரு, அதை பிடிக்காம விட்டுட்டாங்க. ஸோ அதை பயன்படுத்தி அவர் இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரன் அடிச்சாரு அப்படின்னே சொல்லலாம். நம்ம 33 ரன் அடிச்சாரு நினைக்கிறேன் 13 பாலுக்கு. ஸோ எந்த ஒரு பேட்டருமே நேற்று டைமே எடுத்துக்காம அடிச்சா 6 இல்லை 4 அப்படின்னு தான் விளையாடி கிட்டத்தட்ட 17-4 17-6 நினைக்கிறேன். நம்ம இல்லை முக்கியமாக இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திலக் வர்மாவை என்னங்க அடிக்க மாட்டாரு. பழைய திலக் வர்மா இல்லை, இன்ஜுரிக்கு அப்புறம் அவர் ஒழுங்காக விளையாடலன்னு பார்த்தது போயிட்டு அவரோட பெஸ்ட் ஸ்லாட்டே நம்பர் 3 வேறு நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி இருந்தது போயிட்டு மிடில் ஆர்டர்ஸில் பொழந்துட்டாருங்க. செம்மையாக நல்லா பிரில்லியண்டாக விளையாண்டாரு. ஹர்திக் பாண்டியா நீங்கள் சொன்ன மாதிரி
என்னங்க எப்படி விளையாடுறீங்க? ஆக்சுவலாக வந்து திலக் வர்மா தான் 50 அடிக்க போறாருன்னு நினைச்சா, இல்ல உனக்கு முன்னாடி நான் அடிக்கிறேன் பாடுறான்னு சொல்லிட்டு கடகடன்னு அடிச்சு 50 அடிச்சாரு. ஐ திங்க் 23 பால்ஸ் சம்திங் ஏதோ அடிச்சு 23 பால் கிடைச்சது. நல்ல ஒரு நாக் விளையாண்டாரு. ஸோ திலக் வர்மாவுமே வந்து ரொம்ப அந்த ஸ்கோர் வந்து ஒரு 250 தாண்டி போகிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அக்சலரேஷனா திலக் வர்மாவும் இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அவர் வந்த முதல் பாரே ஒரு 4, அப்புறம் 2வது பால் வந்து அழகா பின்னாடி ஸ்கூப் பண்ணி விட்டாரு. அந்த ஸ்கூப் ஷாட்டோட டைமிங்லேயே நமக்கு தெரிஞ்சிச்சு அவர் வந்து ஒரு ரிதமோட தான் இன்னைக்கு வந்திருக்காரு அப்படின்னு. ஸோ இந்தியா நீங்க பேட்டிங் ஆர்டர்ல பிரச்சனை இல்லை. ஓப்பனிங்ல ரைட் லெஃப்ட் இருக்காங்க. அதுக்கப்புறமா 3ஆவதா இஷன் கிஷன் இருக்காரு. அப்புறம் சூரியகுமார் யாதவ் இருக்காரு. அதுக்கப்புறம் திலக் வர்மா, ஹார்திக், தூபே எல்லாம் இருக்கிறனால மாற்றி மாற்றி இறங்குவதற்கு வசதியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்ற அணிகளை கம்பீட் பண்றப்போ ஜிம்பாப்வே பந்து வீச்சு ஓரளவுக்கு சற்று கொஞ்சம் சுமாராகவே இருந்தாலுமே கூட இந்திய அணியின் பேட்டிங்கை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பேட்டிங்ல நான் பார்த்த ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா சஞ்சு சாம்சன் அவுட் ஆன விதம். அவர் வந்து ஒரு இங்கிலாந்து T20 சீரீஸ்ல வேற என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஜொஃப்ரா ஆர்ச்சர் வந்து இதே மாதிரி ஷார்ட் பால் உடம்புக்கு போடுவாங்க, புல் அடிப்பாரு, பவுண்டரி கிட்ட கேட்ச், இப்படியே வந்து ஒரு சீரிஸ் முழுக்க அவுட் ஆயிருப்பாரு. நீங்க சொல்ற அதே क्वेश्चन தான் ரசிகர்கள் மைண்ட்லயும் இருக்கும். ஏன்னா எல்லா டைமும் எல்லாருக்கும் தோன்ற क्वेश्चनனா உனக்கு ஃபீல்டிங் அங்கே நிற்க வைக்கிறாங்க, கரெக்டாக அதே மாதிரி பால் போடுறாங்க, இந்தாப்பா உன்னை எனக்காக நிற்க வைக்கிறீங்களா, உனக்கே கேட்ச் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்ச் ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்களே அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு. சஞ்சு வந்து விளையாண்ட விதம் நல்லா இருந்துச்சு, நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு 50 அடிச்சிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவர் வந்து எதிரணியோட பிளான்ல வந்து ட்ராப்ல திரும்ப திரும்ப விழுந்துட்டு இருக்காரோ அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ எல்லாருக்குமே அப்பட்டமா ஆக்சுவலி யூஸ்வலாக ஆப்போனன்ஸ் தான் வந்து வீக்னஸை கண்டுபிடிப்பாங்க. ஸோ இப்போ டிவியில் மேட்ச் பார்க்குற எல்லாருக்குமே வந்து சஞ்சுடைய 2 வீக்னஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒன்று கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் லென்த் பால் பாடிக்கு போட்டிங்க அப்படின்னா புல் அடிச்சு அவுட் ஆயிடுறாரு. 2வது பால் வந்து திடீர்னு கொஞ்சம் பேஸ்லாம் மாற்றினீங்கன்னா அவர் பேட்டை கொஞ்சம் வேகமாக விட்டுறாரு. ஸோ அதனால் பேட் ஸ்விங்கை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர்லாம் சொல்லிட்டு இருந்தனால இந்த 2 வீக் பாயிண்ட்டு கொஞ்சம் சஞ்சு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ இது சின்ன டீம்னால பிரச்சனை இல்லை, பட் பெரிய டீம்லாம் வந்தாங்கன்னா ஓஹோ அப்படியா சமாச்சாரம்னு சொல்லிட்டு அங்கேயே போடுவாங்க. ஸோ அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சின்ன ஒரு நெருடலாகவே இருந்தது. அதில் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், அதில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஒர்க் பண்ணால் தான் அந்த ஃப்ளாஸை திருத்திக்கிட்டாருன்னா வந்து கண்டிப்பாக அவரால் வந்து அடுத்தடுத்த கேம்ஸில் இன்னும் நல்லா விளையாட முடியும் வந்து. ஸோ அதான் 256 ரன் அடிச்சாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்ல வந்து இதுதான் அதிகபட்ச ரன். இதுக்கு முந்தைய அதிகபட்ச ரன் வந்து 254. அதுவும் வந்து இதே சூப்பர் 8 சுற்றுல இதே குரூப்ல இதே ஜிம்பாப்வேக்கு எதிராக மேற்கிந்திய தீவுகள் அடிச்சிருந்தாங்க அப்படின்னே நினைக்கலாம். ஸோ அதை ஓவர்டேக் பண்ணி வந்து இந்திய அணி வந்து நேற்று அடிச்சிட்டாங்க. இந்திய அணி வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த அதிகபட்ச ஸ்கோர் வந்து 218. எந்த ஆட்டம் ஞாபகம் இருக்கா? இங்கிலாந்து அப்படின்னு நினைக்கிறேன் வந்து யுவராஜ் 6 அடிச்சார் இல்லையா, அந்த மேட்ச் தான். ஸோ அதுதான் வந்து இந்திய அணியினுடைய ஒரு சாதனையா இருந்து அதை நேற்று முறியடிச்சிட்டாங்க. What is that strength that brings women together and helps them move forward? Self-help groups. Central Bank of India, under DAY NRLM, provides financial support to self-help groups and through Sent Nari Shakti to their members. Central to you since 1911. நேற்று வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து நம்ம வந்து T20 வேர்ல்டு கப் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து ஒரு ஹையஸ்ட் ஸ்கோரை பதிவு பண்ண அணியாக மாறி இருந்திருக்கலாம். வந்து இது பேராசை இல்லைங்க, அது நல்லா தான் விளையாண்டாங்க. இன்னும் ஒரு 2 ஷாட் அடிச்சிருந்தாங்கன்னா 2 ஹிட்ஸ் ஆகவே தானே வந்து ஒரு 1 ஹிட் தான் ஆகவே வந்து அது அடிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் வந்திருந்திருக்கும் வந்து. ஸோ 256 அப்படின்றப்பே வந்து ஜிம்பாப்வே அந்த இடத்துல மாறலாம் தோத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பவுலிங் வந்து எதிர்பார்த்த மாதிரி இந்திய அணி வந்து ரொம்ப வலுவான பந்து வீச்சாளர்கள் வச்சிருக்காங்க. பும்ரா வச்சிருக்காங்க, வருண் சக்கரவர்த்தி வச்சிருக்காங்க, அக்ஷர் பட்டேல்லாம் இருக்கிறாரு. அப்படின்றனால அவங்க பேட்டிங் கொஞ்சம் தடுமாறுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஜிம்பாப்வே வந்து அப்படியா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செமையான ஒரு ஃபைட்டை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 184 ரன் அடிச்சாங்க. பிரையன் பென்னட் 97 ரன் அடிச்சிருக்காரு. பிரையன் பென்னட் பற்றி முக்கியமான ஒரு ஸ்டாட்ஸ் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சொல்லுங்க. பிரையன் பென்னட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த T20 வேர்ல்டு கப்பில் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக விளையாண்டவங்களையே ஹையஸ்ட் ஸ்கோர், அதாவது செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் யாருன்னா வந்து இங்கே பிரையன் பென்னட் தான் அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி கிறிஸ் கெயில் மட்டும் தான் வந்து இந்தியா வந்து இந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா விளையாண்டு 98 சம்திங் வந்து அடிச்சிருப்பாரு. இந்த இடத்துல வந்து பிரையன் பென்னட் வந்து 97 அடிச்சு அவரோட தான் வந்து இன்னும் அவருக்கு ஒரு சான்ஸ். எல்லாரும் என்னன்னா இந்த கமெண்ட்ரிலேயே பார்க்க முடிஞ்சு இன்னும் ஒரு பால் எக்ஸ்ட்ரா போடுப்பா, அவர் வந்து செஞ்சுரி அடிக்கட்டும் அப்படிங்கிற அளவுக்கு இந்தியன் ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை கமெண்டேட்டர்ஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்க சொல்கிறத வந்து பார்க்க முடிஞ்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல நாக் வந்து பிரையன் பென்னட். அவர் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஃபார்ம்ல இருக்கிறார் அப்படின்னா இந்த T20 உலகக்கோப்பையில இது வரைக்கும் 5 ஆட்டங்களை விளையாடி இருக்கிறாங்க. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான சூப்பர் 8 சுற்றின் முந்தைய ஆட்டத்தில் மட்டும்தான் வந்து அவர் ஆட்டம் இழந்திருக்கிறார். மற்ற எந்த ஒரு ஆட்டத்திலையும் வந்து அவர் ஆட்டம் இழக்காம ஜிம்பாப்வேக்கு அந்த மாதிரியான ஒரு நல்ல தொடக்கத்தை அவர் தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருக்கிறாரு. நிச்சயமா ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாவே கொஞ்ச நாளைக்கு நீடிப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அவர் வந்து சேப்பாக்கத்துல இருந்து இதயங்களை வென்றுட்டு போயிட்டு கண்டிப்பா சேப்பாக்கு பல பிளேயர்ஸை உருவாக்குது, பல பிளேயர்ஸ்க்கு வந்து ரெக்கார்ட்ஸை கொடுக்கறது வந்து சேப்பாக்கோட ஒரு வழக்கமாக இருக்கு. அதுல வந்து இப்போ பிரையன் பென்னட்டும் ஒன் ஆஃப் த வீரராக வந்து இடம் பெற்றுட்டார். வந்து அவர் 100 அடிச்சிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும், நிறைய கொண்டாடி இருப்பாங்க, நிறைய பார்க்க வந்தவங்களுக்கு இன்னும். அவர் ஆடின ஷாட்ஸ் 50 போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். நகர்ந்து போவாரு, பும்ரா அவரை ஃபாலோ பண்ணி ஷார்ட் பால் மாதிரி ஒன்று போடுவாரு, அதையும் மடக்கி லாங் ஆன்ல ஒரு 6 விளாசி இருப்பாரு. ஸோ நல்ல ஷாட்ஸ் அது இருந்தது. ஸோ நிறைய அவங்க ஆக்சுவலி இன்ஃபேக்ட் அவங்க வருண்லாம் வந்து ரொம்ப சிரமப்படல. வருண்லேயுமே கொஞ்சம் நிறைய
ரன் ஸ்கோர் பண்ணாங்க. பும்ரா ஓவர்ல விக்கெட்டை கொடுக்கல. ஸோ அவங்க ரொம்ப அப்படியே ஒரு சின்ன டீம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் விளையாடல. அந்த மாதிரி அவங்க விளையாடல. இந்த டோர்னமெண்ட்ல வந்து அவங்க வந்து ரொம்ப டாமினேட்டா தான் இருந்திருக்காங்க. ஐ மீன் காம்பீட் பண்ணியிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி வருணுக்கு அவங்க வந்து பெருசா வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பும்ராவுக்கு வந்து விக்கெட் அவங்க லூஸ் பண்ணல. அதே மாதிரி வந்து ஹார்திக் விக்கெட் லூஸ் பண்ணல. ஹர்ஷ்தீப் சிங் மட்டும் தான் வந்து நல்லா பந்து போட்டு 3 விக்கெட் வந்து டேக் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து இந்த ஜிம்பாப்வேயோட பேட்டிங் லைனை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டாப் 4 பார்த்தீங்கன்னா அவங்க இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக த்ரூ அவுட் டோர்னமெண்ட் நல்லா தான் விளையாண்டுட்டு வந்திருக்காங்க. வந்து பிரெயின் மென்னட்டா இருக்கட்டும், அடுத்து மர்மானி, அப்புறம் வந்து கேப்டன் சிக்கந்தர் ராஜா, அவர் வந்து என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒவ்வொரு விளையாடுறாங்க. அவருமே நல்லா தான் பேட் பண்ணல. ராஜாவும் சூப்பராக பண்ணாரு. அவர் சொல்லும்போது கூட இதை சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. வந்து நாங்கள் பேட்டிங்ல வந்து இன்னும் கொஞ்சம் பவுலிங்ல இன்னும் கொஞ்சம் வந்து இந்தியாவை கண்டெயின் பண்ணி ஒரு 210 ரன்ஸ் இல்லை 220 அப்படிங்கிற மாதிரி இடத்துல நாங்கள் கண்டெயின் பண்ணியிருந்தோம்னா எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் ரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக லீக் பண்ணிட்டோம், அந்த இடத்துல நாங்கள் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு. நாங்கள் பேட்டிங் நல்லா இருக்கும். பவுலிங் இன்னொன்று சொன்னார், நம்ம வென்யூன்னு வரும்போது எங்களுக்கு வந்து இங்கே புது வென்யூவாக இருக்குங்கிறத வந்து நான் காரணமாக சொல்ல விரும்பலை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாரு. நேற்று சொல்லியிருந்தார் வந்து இது எங்களுக்கு புதுசான இடம் தான், நிறைய பிளேஸ் வந்து இங்கே புதுசாக விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இங்கே வந்து இந்தியாவில் விளையாடுற பிளேஸும் எங்கள் டீமில் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நான் எக்ஸ்கியூஸாக சொன்னால் இங்கே நல்லா இருக்காது. ஆனால் வந்து நான் இனிமேலுக்கு வர கேம்ஸில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும், நல்லா டஃப் கொடுத்து நினைக்கிறோம். இட்ஸ் அ குட் காம்படிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாரு வந்து. ஸோ அதுதான் இந்திய அணி வந்து ஜெயிச்சே ஆக வேணும் அப்படின்ற கட்டாயத்தில் வந்து விளையாண்டாங்க. ஆனால் அதுக்கான எந்த ஒரு அழுத்தத்தையும் அவங்க எடுத்துக்காம இதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி எப்படி அதிரடியாக ஆடிட்டு இருந்தாங்களோ அந்த அதிரடி ஆட்டத்தை நம்ம வெளிப்படுத்தும், அதுதான் நமக்கான அடையாளம்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாநில போய் விளையாண்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் முக்கியமான விஷயங்கள் நம்ம பேசினதுன்னா சஞ்சு சாம்சனுடைய அந்த ஆட்டம் இழந்த விதம் குறித்து பேசினோம். ஷார்ட் அவுட் ஆன விஷயங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா பேட்டிங் ஆர்டர் ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு. முக்கியமாக அபிஷேக் சர்மா பேட்ல பால் பட ஆரம்பிச்சிருச்சு கன்சிஸ்டன்டா. அதுக்கப்புறமா இதுல இன்னொரு சமிக்கை என்னன்னா சஞ்சு சாம்சன் தான் வந்து நேற்று விக்கெட் கீப்பிங் பண்ணாரு. ஸோ அதாவது ஓகே கோட் வேர்ட் அக்செப்டட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் இந்த காம்பினேஷன்ல தான் வந்து இந்திய அடுத்த டாஸ் பண்ணும்போது சூரியகுமார் சொல்லியிருப்பாரு வந்து இவர் சஞ்சு சாம்சன் உள்ளுக்குள்ள வராரு, ஹிஸ் கீப்பிங் த விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த கோட் அக்செப்டட் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க இந்த டீம் ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த டெம்ப்ளேட் ஓகே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா இது வரைக்கும் விளையாண்ட மேட்ச் எல்லா மேட்ச்லையும் பார்க்கும்போது இந்த மேட்ச் மட்டும் தான் வந்து ரொம்ப டாமினென்ட்டாக இந்தியா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கும். வந்து இதுக்குள்ள மேட்ச்லலாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஃபைட் பண்ணிருப்பாங்க, யாராவது ஒருத்தர் தான் வந்து இந்திய அணியை காப்பாத்திருப்பாரு. ஸோ இந்த ஆட்டத்தில் எல்லாருமே ஒரு ஓவரால் நல்லா பண்ணிட்டாங்க. வந்து பவுலிங்கில் மட்டும் இப்போ நீங்கள் நம்ம பார்த்தோம், சின்ன டீம் ஜிம்பாப்வே வந்து சின்ன டீம்ங்கிறது வந்து அவங்கள குறைச்சி மதிப்பில்லை. அந்த சின்ன டீமுக்கிட்டே வந்து பவுலிங் வந்து நேற்று வந்து கொஞ்சம் நிறையா விட்டுட்டாங்க, நிறையா ரன் ஸ்கோர் பண்ண விட்டுட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. வந்து அதுலேயும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். வந்து சிவம் துபேலாம் பார்க்கும்போது சம்மந்தமான தலைக்கு மேலே ஒரு நோபால் போகிறாரு, இந்த போட்டு ஒரு நோபால் போகிறாரு. ஏன்பா அவர் பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப்பில் 2 ஓவர் பால் பண்ணி ஒரு 46 ரன் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இருந்த பவுலர் வந்து இவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கார்டு, மோசமான ரெக்கார்டு வந்து ஒரு நாள் அப்பப்போ நடக்கும். 250 ரன் அடிக்கிற பிச்சுனா அந்த மாதிரி நடக்கும். ஸோ அதில் பிரச்சனை. அதில் என்ன கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆட்டம் முடிந்த உடனே வந்து ஹார்திக் பாண்டியாவும் சிவம் துபேவும் உடனடியாக வந்து பந்து வீச்சு பயிற்சியை மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்கன்ற புகைப்படங்கள்லாம் நம்மளால சமூக ஊடகங்களில் பார்க்க முடிஞ்சது. அவங்க அதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அடுத்து இது வெற்றி அப்படிலாம் இல்லை, அடுத்து என்ன அப்படின்ற ஒரு ஜோன் போயிட்டாங்க. சொன்ன மாதிரி தான் வந்து இங்கே வெஸ்ட் இண்டீஸ் வந்து தோத்தோனியே இவன் வந்து நம்மளால வந்து ரொம்ப ஒரே குதூகலம் ஆகிட்டு என்ன பண்ணிட்டானா வந்து ஓகே நமக்கு வந்து பாசிட்டிவாக அவங்க வேறு சூரியகுமார் யாதவ் வந்து டாஸில் பேசும்போதே தெரியும் வந்து என்னன்னா வெஸ்ட் இண்டீஸ் இன் கேஸ் வந்து ஜெயிச்சிருந்தாங்கன்னா அந்த அவங்களோட பாடி லாங்குவேஜ் இந்தியன் பிளேஸோட பாடி லாங்குவேஜ் ஒரு மாதிரி இருந்திருக்கும். அவங்க தோத்துட்டாங்க இந்த சென்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு வைடு ஓப்பன் ஒரு கிரியேட் ஆயிடுச்சு, நமக்கு வந்து சான்ஸ் ரொம்ப பிரைட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பாசிட்டிவாக விளையாண்டாங்க. வந்து சஞ்சு சாம்சனோட பாடி லாங்குவேஜுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்து பேட்டிங் பண்ணும்போது சரி, கீப்பிங் ஒரு கேட்ச் பிடிச்சிருப்பாரு பாருங்க, ஃப்ளையிங் கேட்ச் பிடிச்சிருப்பாரு, அந்த வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அப்போ ஓவரால் இந்தியன் டீம் வந்து பேக் டு ஃபார்ம், ஓவரால் இந்தியன் டீமே பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அந்த இடத்துல தோத்தா பல்லு பிடிங்கி பார்ப்பீங்க, ஜெயிச்சா பேக் டு ஃபார்ம். என்னங்க பண்ணுறது? இப்போ வந்து T20 கேம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு நம்மளால கணிக்க முடியாது. வந்து நல்லா விளையாண்டாங்கன்னா அவங்க வந்து என்னன்னா வந்து ஓகே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதுக்காக தப்பு பண்ணுற இடத்துல வந்து இவங்க தப்பு பண்ணல அப்படின்னு சுட்டி காட்டாமல் இருக்க முடியல. எந்த இடத்துல வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதை சுட்டி காட்டி ஆகணும். அதே மாதிரி நல்லா பண்ணும்போது அதை என்கரேஜ் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதும் செய்யணும். வந்து ரெண்டுமே இருக்கும். வந்து இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். ஸோ இதே உத்வேகத்தோட இந்திய அணி போனாங்க அப்படின்னா மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்திடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்தியா மேற்கிந்திய தீவுகள் இடையிலான ஆட்டம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது. அந்த ஆட்டம் வந்து காலிறுதி ஆட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதில் வெற்றி பெறக்கூடிய அணி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவாங்க, தோல்வி அடையக்கூடிய அணி வந்து வீட்டுக்கு கிளம்புவாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த ஆட்டத்தினுடைய ப்ரிவியூவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். What is that strength that brings women together and helps them move forward? Self-help groups. Central Bank of India, under DAY NRLM, provides financial support to self-help groups and through Sent Nari Shakti to their members. Central to you since 1911.